ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பூரி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நிறைய டைம் யோசிச்சிருப்போம், என்னடா ஹோட்டலில் மட்டும் பூரி நல்லா குண்டு குண்டாக வருது அப்படின்னு. அதுக்கான 3 டிப்ஸு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நம்ம தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கணுங்க. நீங்கள் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் இப்போ கடையில் வாங்கின கோதுமை மாவு தாங்க எடுத்திருக்கேன். தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. அதுக்கு டிப் நம்பர் 1 ஒரு டீஸ்பூன் உப்புங்க, ஒரு டீஸ்பூன் ரவைங்க, அப்புறம் தேவையான அளவு எண்ணெய். இந்த 3ஐயும் தண்ணி தெளிக்கிறதுக்கு முன்னாடியே மாவில் போட்டு நல்லா அப்ளை பண்ணணுங்க. நல்லா மாவை கிளறணுங்க. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து அப்படியே தண்ணியை ஊற்றி கிளறக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தெளித்து மாவு கிளறணுங்க. பூரி குண்டு குண்டாக வர்றதுக்கு நம்ம மாவு பிசைகிறதுல தாங்க இருக்குது. மாவு நல்லா பிசறணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது நல்லா மாவு பிசறணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசறணுங்க. இந்த அளவுக்கு நல்லா மாவு பிசறணுங்க. டிப் நம்பர் 2 மாவை நல்லா உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணணுங்க. நல்லா உள்ளங்கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணுங்க. மாவு ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாதுங்க. ஓரளவுக்கு டைட்டாக தாங்க இருக்கணும். பூரிக்கு மாவு சப்பாத்தி அந்த அளவுக்கு சாஃப்ட் வரக்கூடாதுங்க. அதை விட கொஞ்சம் டைட்டாக தாங்க இருக்கணும் பூரிக்கு. அப்போ தான் பூரி நல்லா குண்டு குண்டாக வருங்க. நெக்ஸ்ட்டு பூரி மாவு காயாமல் இருக்கிறதுக்கு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கணுங்க. இந்த எண்ணெய் ஏன்னா பூரி மாவு காயாமல் இருக்கிறதுக்காக தான் எண்ணெய் அப்ளை பண்ணுறோம்ல. இந்த அளவுக்கு பூரி டைட்டாக கிளறி வச்சுக்கணுங்க. அடுத்து நமக்கு தேவையான அளவு, அதாவது பூரி என்ன சைஸில் வரணும் அந்த அளவுக்கு உருண்டை உருட்டி வச்சுக்கணுங்க. உருண்டை நல்லா உள்ளாங்கையை வச்சு தாங்க உருட்டணும். அப்போ தான் பூரி நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. ஃபஸ்ட்டே உருண்டை எல்லாமே உருட்டி வச்சுக்கலாங்க. என்ன சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உருட்டி வச்சுக்கலாங்க. அப்புறம் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா பூரி மேக்கர் அந்த கட்டை தாங்க வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் கையில் தேய்ச்சி போடுறதா இருந்தாலும் போடலாங்க. இல்லை இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மேக்கரில் நம்ம எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த சைடும் அப்ளை பண்ணோம், அந்த சைடும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு உருண்டை எடுத்து அந்த மேக்கரில் வச்சு நான் ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணணுங்க நல்லா.
டிப் நம்பர் 3 வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணுங்க. நல்லா காஞ்சிருக்கணும். நீங்களே பாருங்கள் பூரி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு குண்டாக வருதுன்னு நீங்களே பாருங்கள். சூப்பராக பூரி உப்பெல்லாம் வந்துடுச்சுங்க. ஸோ நான் சொன்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி பூரி கிடைக்குங்க. ஸோ என்னோடய சேனலில் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நான் என்னென்ன வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் அந்தந்த வீடியோ வந்து போடுவேங்க. ஓகே, பாய்ங்க.